வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்னைக்கு ஒரு மருத்துவ குறிப்பு தான், எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா மிளகுங்க. மிளகு அப்படின்னா வால் மிளகு. நம்ம சாதாரண ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகு கிடையாது, வால் மிளகு. இது நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். கருப்பாக இருக்கும். அந்த மிளகுல லேசாக ஒரு குச்சி மாதிரி வந்திருக்கும், அதுதான் வால் மிளகு. அது என்ன அப்படின்னா உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் அது அருமருந்தாக ஆகுது. அது எப்படின்னா சித்த மருத்துவத்தில் ரொம்ப சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம வீட்லேயும் நிறைய பேர் முன்னாலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் அந்த இது மாறி போயிடுச்சு. இப்போ அதை என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், நிறைய பொடுகு தொந்தரவு இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால் மிளகை வாங்கி கொஞ்சமாக பொடிச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு நல்லா எந்த பக்கம்லாம் பொடுகு இருக்குதோ அந்த பக்கம்லாம் நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் சீயக்காவோ ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரணும். குளிக்கும்போது உடனே எல்லாம் சரியாக போகாது, கொஞ்சம் தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு பொடுகெல்லாம் சரியாக போயிடும். முடி உதிர்றதும் அதனால் சரியாக போகுங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெண்களுக்கு மென்சஸ் நேரத்தில் ரொம்ப வயிறு வலிக்கும். சிலர்லாம் 2 நாள் 3 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால் மிளகை வாங்கி அது கூட அசோகா பட்டைன்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். இது ஒரு 50 கிராம்னா அது ஒரு 50 கிராம் வாங்கி அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் கருப்பட்டி போட்டோ இல்லைன்னா பனங்கற்கண்டு போட்டோ, சுகர் சேர்க்கக்கூடாது, பனங்கற்கண்டோ கருப்பட்டியே போட்டு நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பீரியட் நேரத்தில் உங்களுக்கு அந்த வயிறு வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வரவே வராது. அதே மாதிரி தான், ஒரு டைம் குடித்தா ஆகாது, நீங்கள் தொடர்ந்து அதை குடிச்சிட்டே வரணும். அதுக்கு அது ரொம்ப நல்லது. அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாரும் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கும் இந்த வால் மிளகு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த அசோகப்பட்ட பொடியோட இந்த வால் மிளகு பொடியும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் நாள்பட்ட சளி, சிலருக்கு சளி எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் அடுக்கு தும்மல் போடுவாங்க, சைனஸ் பிரச்சனைன்னுவாங்க. சிலர் லங்ஸில் சளி கட்டி இருக்குன்னுவாங்க. இந்த சிகரெட்லாம் குடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் உங்களுக்கு இந்த லங்ஸ் எல்லாம் புண்ணாக இருக்கும். அப்படியேப்பட்டவங்களும் இந்த வால் மிளகை எடுத்துக்கிடலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, டீ ஃபார்மில் எடுத்துக்கோங்க. வால் மிளகு, அதோட பட்டை, கொஞ்சோண்டு ஏலக்காய், அது 3 சேர்த்து பொடிச்சு ஒரு டீ மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் சரியாக போகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிலருக்கு கட்டியாக துப்புனா சளி வரும். எங்கேயாவது தண்ணி மாற்றி குடித்தாலோ இல்லைன்னா அந்த டஸ்ட்டில் இருந்தால் கூட சிலருக்கு அந்த சைனஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த வால் மிளகை எடுத்துக்கிடலாம். வாய் புண்ணாகும். வாய் புண்ணானாலே உங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியேப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால் மிளகை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சாதம் மாதிரி நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு அதில் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா பெரட்டிட்டு வெங்காயம் கூட போட்டுக்கலாம். போட்டு அதை சாதம் போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். அப்படி எடுத்துக்கலாம். சளி இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால் மிளகை பிடிச்சி வச்சுட்டு பால் சாப்பிடுவாங்கள்ல, பாலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் அதோடு சேர்த்து பனங்கற்கண்டு போட்டு நீங்கள் ஆற்றி குடிக்கிறச்ச இந்த சளி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். மலை சிக்கல் எல்லாருக்குமே உண்டு, சரியாக மோஷன் போக மாட்டாங்க. அவங்களும் இந்த வால் மிளகு பவுடரை எடுத்துக்கலாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாது. அது சூடு. ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு வரலாம். அதனால் உச்சி முதல் பாதம் வரை, சிலருக்கு பாதம் எரிச்சல்னு சொல்லுவாங்க, அவங்க கூட இந்த நம்ம எண்ணெய் ரெடி பண்ணோம் இல்லையா, மிளகு தேங்காய் எண்ணெய் போட்டு அந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதம் எரிச்சல் சரியாகும்.
சிலருக்கு பூச்சியின் காரணமாக உடம்பெல்லாம் அரிக்குங்க, அடிக்கடி உடம்பு அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து நீங்கள் ஒல்லியாக போய்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்றதுனா அந்த பூச்சி சாப்பிட்ற உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த உணவோடைய தன்மை வந்து கிடைக்காது. அப்படியாப்பட்டவங்களும் இந்த மிளகை வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக பொடி எடுத்து ஒரு சிட்டிகை எடுத்து தேன் கலந்து உள்நாக்குக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் சளி இருந்தாலும் சரியாக போயிடும், தொண்டை சம்மந்தப்பட்ட எந்த இதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும், மோஷன் வந்து உங்களுக்கு சரியாக வரும். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி ஒரு மருத்துவ குறிப்பு தான், எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா மிளகுங்க. மிளகு அப்படின்னா வால் மிளகு. நம்ம சாதாரணமாக ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகு கிடையாது, வால் மிளகு. இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும், கருப்பாக இருக்கும். அந்த மிளகுல லேசாக ஒரு குச்சி மாதிரி வந்திருக்கும், அதுதான் வால் மிளகு. அது வந்து என்ன அப்படின்னா உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் அது வந்து அருமருந்தாக ஆகுது. அது வந்து எப்படின்னா சித்த மருத்துவத்தில் ரொம்ப சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம வீட்லேயும் நிறைய பேர் முன்னாலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் அந்த இது வந்து மாறி போயிடுச்சு. இப்போ அதை என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், நிறைய பொடுகு தொந்தரவு இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வால் மிளகை வாங்கி கொஞ்சமாக பொடிச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு நல்லா எந்த பக்கம்லாம் பொடுகு இருக்குதோ அந்த பக்கம்லாம் நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் சீயக்காவோ ஷாம்போ போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரணும். குளிக்கும்போது உடனே எல்லாம் சரியாக போகாது, கொஞ்சம் தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து பொடுகெல்லாம் சரியாக போயிடும். முடி உதிர்றதும் அதனால் சரியாக போகுங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெண்களுக்கு மென்சஸ் நேரத்தில் ரொம்ப வயிறு வலிக்கும். சிலர்லாம் 2 நாள் 3 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால் மிளகை வாங்கி அது கூட அசோகா பட்டைன்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். இது ஒரு 50 கிராம்னா அது ஒரு 50 கிராம் வாங்கி அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கருப்பட்டி போட்டோ இல்லைன்னா பனங்கற்கண்டு போட்டோ, சுகர் சேர்க்கக்கூடாது, பனங்கற்கண்டோ கருப்பட்டியே போட்டு நீங்கள் வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பீரியட் நேரத்தில் உங்களுக்கு அந்த வயிறு வலி இருக்குது பார்த்திங்களா, அது வரவே வராது. அதே மாதிரி தான், ஒரு டைம் குடித்தா ஆகாது, நீங்கள் தொடர்ந்து அதை வந்து குடிச்சிட்டே வரணும். அதுக்கு வந்து அது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாரும் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கும் இந்த வால் மிளகு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த அசோகப்பட்ட பொடியோட இந்த வால் மிளகு பொடியும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் நாள்பட்ட சளி, சிலருக்கு சளி எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் வந்து அடுக்கு தும்மல் போடுவாங்க, சைனஸ் பிரச்சனைன்னுவாங்க. சிலர் வந்து லங்ஸில் வந்து சளி கட்டி இருக்குன்னுவாங்க. இந்த சிகரெட்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த லங்ஸ் எல்லாம் வந்து புண்ணாக இருக்கும். அப்படியாப்பட்டவங்களும் இந்த வால் மிளகை எடுத்துக்கிடலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, டீ ஃபார்மில் எடுத்துக்கோங்க. வால் மிளகு, அதோட பட்டை, கொஞ்சோண்டு ஏலக்காய், அது 3 சேர்த்து பொடிச்சு ஒரு டீ மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் சரியாக போகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிலருக்கு கட்டியாக துப்புனா சளி வரும். எங்கேயாவது தண்ணி மாற்றி குடித்தாலோ இல்லைன்னா அந்த டஸ்ட்டில் இருந்தால் கூட சிலருக்கு அந்த சைனஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த வால் மிளகை எடுத்துக்கிடலாம். வாய் புண்ணாகும், வாய் புண்ணானாலே உங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியேப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால் மிளகை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சாதம் மாதிரி நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு அதில் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா பிரட்டிட்டு வெங்காயம் கூட போட்டுக்கலாம், போட்டு அதை சாதம் போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். அப்படி எடுத்துக்கலாம்.
சளி இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வால்மிளகை பிடிச்சி வச்சுட்டு பால் சாப்பிடுவாங்கள்ல, பாலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் அதோடு சேர்த்து பனங்கல்கண்டு போட்டு நீங்கள் ஆற்றி குடிக்கிறச்ச இந்த சளி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். மலை சிக்கல் எல்லாருக்குமே உண்டு, சரியாக மோஷன் போக மாட்டாங்க, அவங்களும் இந்த வால்மிளகு பவுடரை வந்து எடுத்துக்கலாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாது, அது சூடு. ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு வரலாம். அதனால் உச்சி முதல் பாதம் வரை, சிலருக்கு பாதம் எரிச்சல்னு சொல்லுவாங்க, அவங்க கூட இந்த நம்ம எண்ணெய் ரெடி பண்ணோம் இல்லையா, மிளகு தேங்காய் எண்ணெய் போட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதம் எரிச்சல் வந்து சரியாகும். சிலருக்கு பூச்சியின் காரணமாக உடம்பெல்லாம் அரிக்குங்க, அடிக்கடி உடம்பு அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து நீங்கள் ஒல்லியாக போய்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்றதுனா அந்த பூச்சி சாப்பிட்ற உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த உணவோடைய தன்மை வந்து கிடைக்காது. அப்படியாப்பட்டவங்களும் இந்த மிளகை வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக பொடி எடுத்து ஒரு சிட்டிகை எடுத்து தேன் கலந்து உள்நாக்குக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் சளி இருந்தாலும் சரியாக போயிடும், தொண்டை சம்மந்தப்பட்ட எந்த இதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும், மோஷன் வந்து உங்களுக்கு சரியாக வரும். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி ஒரு மருத்துவ குறிப்பு தான், எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா மிளகுங்க. மிளகு அப்படின்னா வால்மிளகு, நம்ம சாதாரணமாக ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகு கிடையாது, வால்மிளகு. இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும், கருப்பாக இருக்கும், அந்த மிளகுல லேசாக ஒரு குச்சி மாதிரி வந்திருக்கும், அதுதான் வால்மிளகு. அது வந்து என்ன அப்படின்னா உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் அது வந்து அருமருந்தாக ஆகுது. அது வந்து எப்படின்னா சித்த மருத்துவத்தில் ரொம்ப சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம வீட்லேயும் நிறைய பேர் முன்னாலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் அந்த இது வந்து மாறி போயிடுச்சு. இப்போ அதை என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், நிறைய பொடுகு தொந்தரவு இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வால்மிளகை வாங்கி கொஞ்சமாக பொடிச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு நல்லா எந்த பக்கம்லாம் பொடுகு இருக்குதோ அந்த பக்கம்லாம் நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் சீயக்காவோ ஷாம்போ போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரணும். குளிக்கும்போது உடனே எல்லாம் சரியாக போகாது, கொஞ்சம் தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து பொடுகெல்லாம் சரியாக போயிடும், முடி உதிர்றதும் அதனால் சரியாக போகுங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெண்களுக்கு மென்சஸ் நேரத்தில் ரொம்ப வயிறு வலிக்கும். சிலர்லாம் 2 நாள் 3 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை வாங்கி அது கூட அசோகா பட்டைன்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில், இது ஒரு 50 கிராம்னா அது ஒரு 50 கிராம் வாங்கி அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கருப்பட்டி போட்டோ இல்லைன்னா பனங்கல்கண்டு போட்டோ, சுகர் சேர்க்கக்கூடாது, பனங்கல்கண்டோ கருப்பட்டியே போட்டு நீங்கள் வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பீரியட் நேரத்தில் உங்களுக்கு அந்த வயிறு வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வரவே வராது. அதே மாதிரி தான், ஒரு டைம் குடித்தா ஆகாது, நீங்கள் தொடர்ந்து அதை வந்து குடிச்சிட்டே வரணும். அதுக்கு வந்து அது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாரும் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கும் இந்த வால்மிளகு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த அசோகப்பட்ட பொடியோட இந்த வால்மிளகு பொடியும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் நாள்பட்ட சளி, சிலருக்கு சளி எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் வந்து அடுக்கு தும்மல் போடுவாங்க, சைனஸ் பிரச்சனைன்னுவாங்க. சிலர் வந்து லங்ஸில் வந்து சளி கட்டி இருக்குன்னுவாங்க. இந்த சிகரெட்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த லங்ஸ் எல்லாம் வந்து புண்ணாக இருக்கும். அப்படியேப்பட்டவங்களும் இந்த வால்மிளகை எடுத்துக்கிடலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, டீ ஃபார்மில் எடுத்துக்கோங்க.
வால்மிளகு, அதோட பட்டை, கொஞ்சோண்டு ஏலக்காய், அது 3 சேர்த்து பொடிச்சு ஒரு டீ மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் சரியாக போகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிலருக்கு கட்டி கட்டியாக துப்புனா சளி வரும். எங்கேயாவது தண்ணி மாற்றி குடித்தாலோ இல்லைன்னா அந்த டஸ்ட்டில் இருந்தால் கூட சிலருக்கு அந்த சைனஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த வால்மிளகை எடுத்துக்கிடலாம். வாய் புண்ணாகும். வாய் புண்ணானாலே உங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியேப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சாதம் மாதிரி நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு அதில் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா பிரட்டிட்டு வெங்காயம் கூட போட்டுக்கலாம். போட்டு அதை சாதம் போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். அப்படி எடுத்துக்கலாம். சளி இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை பிடிச்சி வச்சுட்டு பால் சாப்பிடுவாங்கள்ல, பாலில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் அதோடு சேர்த்து பனங்கல்கண்டு போட்டு நீங்கள் ஆற்றி குடிக்கிறச்ச இந்த சளி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். மலை சிக்கல் எல்லாருக்குமே உண்டு. சரியாக மோஷன் போக மாட்டாங்க. அவங்களும் இந்த வால்மிளகு பவுடரை எடுத்துக்கலாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். நிறைய சாப்பிடக்கூடாது. அது சூடு. ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு வரலாம். அதனால் உச்சி முதல் பாதம் வரை, சிலருக்கு பாதம் எரிச்சல்னு சொல்லுவாங்க. அவங்க கூட இந்த நம்ம எண்ணெய் ரெடி பண்ணோம் இல்லையா, மிளகு தேங்காய் எண்ணெய் போட்டு அந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதம் எரிச்சல் சரியாகும். சிலருக்கு பூச்சியின் காரணமாக உடம்பெல்லாம் அரிக்குங்க. அடிக்கடி உடம்பு அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் நீங்கள் ஒல்லியாக போய்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்றதுனா அந்த பூச்சி சாப்பிட்ற உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த உணவோடைய தன்மை கிடைக்காது. அப்படியாப்பட்டவங்களும் இந்த மிளகை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக பொடி எடுத்து ஒரு சிட்டிகை எடுத்து தேன் கலந்து உள்நாக்குக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் சளி இருந்தாலும் சரியாக போயிடும். தொண்டை சம்மந்தப்பட்ட எந்த இதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும். மோஷன் உங்களுக்கு சரியாக வரும். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி ஒரு மருத்துவ குறிப்பு தான். எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, மிளகுங்க. மிளகு அப்படின்னா வால்மிளகு. நம்ம சாதாரணமாக ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகு கிடையாது, வால்மிளகு. இது நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். கருப்பாக இருக்கும். அந்த மிளகுல லேசாக ஒரு குச்சி மாதிரி வந்திருக்கும். அதுதான் வால்மிளகு. அது என்ன அப்படின்னா, உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் அது அருமருந்தாக ஆகுது. அது எப்படின்னா சித்த மருத்துவத்தில் ரொம்ப சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம வீட்லேயும் நிறைய பேர் முன்னாலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் அந்த இது மாறி போயிடுச்சு. இப்போ அதை என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், நிறைய பொடுகு தொந்தரவு இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை வாங்கி கொஞ்சமாக பொடிச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு நல்லா எந்த பக்கம்லாம் பொடுகு இருக்குதோ அந்த பக்கம்லாம் நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் சீயக்காவோ ஷாம்போ போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரணும். குளிக்கும்போது உடனே எல்லாம் சரியாக போகாது. கொஞ்சம் தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு பொடுகெல்லாம் சரியாக போயிடும். முடி உதிர்றதும் அதனால் சரியாக போகுங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெண்களுக்கு மென்சஸ் நேரத்தில் ரொம்ப வயிறு வலிக்கும். சிலர்லாம் 2 நாள் 3 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை வாங்கி அது கூட அசோகா பட்டைன்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். இது ஒரு 50 கிராம்னா அது ஒரு 50 கிராம் வாங்கி அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் கருப்பட்டி போட்டோ இல்லைன்னா பனங்கல்கண்டு போட்டோ, சுகர் சேர்க்கக்கூடாது.
பனங்கல்கண்டோ கருப்பட்டியோ போட்டு நீங்கள் வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பீரியட் நேரத்தில் உங்களுக்கு அந்த வயிறு வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வரவே வராது. அதே மாதிரி தான் ஒரு டைம் குடித்தா ஆகாது, நீங்கள் தொடர்ந்து அதை வந்து குடிச்சிட்டே வரணும். அதுக்கு வந்து அது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாரும் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கும் இந்த வால்மிளகு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த அசோகப்பட்டை பொடியோட இந்த வால்மிளகு பொடியும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் நாள்பட்ட சளி, சிலருக்கு சளி எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் வந்து அடுக்கு தும்மல் போடுவாங்க, சைனஸ் பிரச்சனைன்னுவாங்க. சிலர் வந்து லங்ஸில் வந்து சளி கட்டி இருக்குன்னுவாங்க. இந்த சிகரெட்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த லங்ஸ் எல்லாம் வந்து புண்ணாக இருக்கும். அப்படியேப்பட்டவங்களும் இந்த வால்மிளகை எடுத்துக்கிடலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா டீ ஃபார்மில் எடுத்துக்கோங்க. வால்மிளகு, அதோட பட்டை, கொஞ்சோண்டு ஏலக்காய், அது 3 சேர்த்து பொடிச்சு ஒரு டீ மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் சரியாக போகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிலருக்கு கட்டி கட்டியாக துப்புனா சளி வரும். எங்கேயாவது தண்ணி மாற்றி குடித்தாலோ இல்லைன்னா அந்த டஸ்ட்டில் இருந்தால் கூட சிலருக்கு அந்த சைனஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த வால்மிளகை எடுத்துக்கிடலாம். வாய் புண்ணாகும், வாய் புண்ணானாலே உங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியேப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சாதம் மாதிரி நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு அதில் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா பிரட்டிட்டு வெங்காயம் கூட போட்டுக்கலாம், போட்டு அதை சாதம் போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். அப்படியே எடுத்துக்கலாம். சளி இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை பிடிச்சி வச்சுட்டு பால் சாப்பிடுவாங்கள்ல, பாலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் அதோடு சேர்த்து பனங்கல்கண்டு போட்டு நீங்கள் ஆற்றி குடிக்கிறச்ச இந்த சளி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். மலை சிக்கல் எல்லாருக்குமே உண்டு, சரியாக மோஷன் போக மாட்டாங்க, அவங்களும் இந்த வால்மிளகு பவுடரை வந்து எடுத்துக்கலாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாது, அது சூடு. ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு வரலாம். அதனால் உச்சி முதல் பாதம் வரை, சிலருக்கு பாதம் எரிச்சல்னு சொல்லுவாங்க, அவங்க கூட இந்த நம்ம எண்ணெய் ரெடி பண்ணோம் இல்லையா, மிளகு தேங்காய் எண்ணெய் போட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதம் எரிச்சல் வந்து சரியாகும். சிலருக்கு பூச்சியின் காரணமாக உடம்பெல்லாம் அரிக்குங்க, அடிக்கடி உடம்பு அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து நீங்கள் ஒல்லியாக போய்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்றதுனா அந்த பூச்சி சாப்பிட்ற உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த உணவோடைய தன்மை வந்து கிடைக்காது. அப்படியாப்பட்டவங்களும் இந்த மிளகை வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக பொடி எடுத்து ஒரு சிட்டிகை எடுத்து தேன் கலந்து உள்நாக்குக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் சளி இருந்தாலும் சரியாக போயிடும், தொண்டை சம்மந்தப்பட்ட எந்த இதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும், மோஷன் வந்து உங்களுக்கு சரியாக வரும். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி ஒரு மருத்துவ குறிப்பு தான், எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, மிளகுங்க. மிளகு அப்படின்னா வால்மிளகு, நம்ம சாதாரணமாக ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகு கிடையாது, வால்மிளகு. இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும், கருப்பாக இருக்கும். அந்த மிளகுல லேசாக ஒரு குச்சி மாதிரி வந்திருக்கும், அதுதான் வால்மிளகு. அது வந்து என்ன அப்படின்னா, உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் அது வந்து அருமருந்தாக ஆகுது. அது வந்து எப்படின்னா சித்த மருத்துவத்தில் ரொம்ப சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம வீட்லேயும் நிறைய பேர் முன்னாலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் அந்த இது வந்து மாறி போயிடுச்சு. இப்போ அதை என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், நிறைய பொடுகு தொந்தரவு இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை வாங்கி கொஞ்சமாக பொடிச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு நல்லா எந்த பக்கம்லாம் பொடுகு இருக்குதோ அந்த பக்கம்லாம் நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு
அப்புறம் சீயக்காவோ ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரணும். குளிக்கும்போது உடனே எல்லாம் சரியாக போகாது, கொஞ்சம் தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து பொடுகள்லாம் சரியாக போயிடும். முடி உதிர்றதும் அதனால் சரியாக போகுங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெண்களுக்கு மென்சஸ் நேரத்தில் ரொம்ப வயிறு வலிக்கும். சிலர்லாம் 2 நாள் 3 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வால்மிளகை வாங்கி அது கூட அசோகா பட்டைன்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். இது ஒரு 50 கிராம்னா அது ஒரு 50 கிராம் வாங்கி அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கருப்பட்டி போட்டோ இல்லைன்னா பனங்கற்கண்டு போட்டோ, சுகர் சேர்க்கக்கூடாது, பனங்கற்கண்டோ கருப்பட்டியே போட்டு நீங்கள் வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பீரியட் நேரத்தில் உங்களுக்கு அந்த வயிறு வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வரவே வராது. அதே மாதிரி தான், ஒரு டைம் குடித்தா ஆகாது, நீங்கள் தொடர்ந்து அதை வந்து குடிச்சிட்டே வரணும். அதுக்கு வந்து அது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாரும் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கும் இந்த வால்மிளகு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த அசோகப்பட்டை பொடியோட இந்த வால்மிளகு பொடியும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் நாள்பட்ட சளி, சிலருக்கு சளி எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் வந்து அடுக்கு தும்மல் போடுவாங்க, சைனஸ் பிரச்சனைன்னுவாங்க. சிலர் வந்து லங்ஸில் வந்து சளி கட்டி இருக்குன்னுவாங்க. இந்த சிகரெட்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த லங்ஸ் எல்லாம் வந்து புண்ணாக இருக்கும். அப்படியேப்பட்டவங்களும் இந்த வால்மிளகை எடுத்துக்கிடலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, டீ ஃபார்மில் எடுத்துக்கோங்க. வால்மிளகு, அதோட பட்டை, கொஞ்சோண்டு ஏலக்காய், அது 3 சேர்த்து பொடிச்சு ஒரு டீ மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் சரியாக போகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிலருக்கு கட்டியாக துப்புனா சளி வரும். எங்கேயாவது தண்ணி மாற்றி குடித்தாலோ இல்லைன்னா அந்த டஸ்ட்டில் இருந்தால் கூட சிலருக்கு அந்த சைனஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த வால்மிளகை எடுத்துக்கிடலாம். வாய் புண்ணாகும், வாய் புண்ணானாலே உங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியேப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சாதம் மாதிரி நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு அதில் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா பிரட்டிட்டு வெங்காயம் கூட போட்டுக்கலாம், போட்டு அதை சாதம் போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். அப்படியே எடுத்துக்கலாம். சளி இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை பிடிச்சி வச்சுட்டு பால் சாப்பிடுவாங்கள்ல, பாலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் அதோடு சேர்த்து பனங்கற்கண்டு போட்டு நீங்கள் ஆற்றி குடிக்கிறச்ச இந்த சளி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். மலை சிக்கல் எல்லாருக்குமே உண்டு, சரியாக மோஷன் போக மாட்டாங்க, அவங்களும் இந்த வால்மிளகு பவுடரை வந்து எடுத்துக்கலாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாது, அது சூடு. ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு வரலாம். அதனால் உச்சி முதல் பாதம் வரை, சிலருக்கு பாதம் எரிச்சல்னு சொல்லுவாங்க, அவங்க கூட இந்த நம்ம எண்ணெய் ரெடி பண்ணோம் இல்லையா, மிளகு தேங்காய் எண்ணெய் போட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதம் எரிச்சல் வந்து சரியாகும். சிலருக்கு பூச்சியின் காரணமாக உடம்பெல்லாம் அரிக்குங்க, அடிக்கடி உடம்பு அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து நீங்கள் ஒல்லியாக போய்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்றதுனா அந்த பூச்சி சாப்பிட்ற உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த உணவோடைய தன்மை வந்து கிடைக்காது. அப்படியாப்பட்டவங்களும் இந்த மிளகை வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக பொடி எடுத்து ஒரு சிட்டிகை எடுத்து தேன் கலந்து உள்நாக்குக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் சளி இருந்தாலும் சரியாக போயிடும், தொண்டை சம்மந்தப்பட்ட எந்த இதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும், மோஷன் வந்து உங்களுக்கு சரியாக வரும். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி ஒரு மருத்துவ குறிப்பு தான், எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, மிளகுங்க. மிளகு அப்படின்னா வால்மிளகு, நம்ம சாதாரணமாக ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகு கிடையாது, வால்மிளகு. இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும், கருப்பாக இருக்கும். அந்த மிளகுல லேசாக ஒரு குச்சி மாதிரி வந்திருக்கும்.
அதுதான் வால்மிளகு. அது வந்து என்ன அப்படின்னா, உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் அது வந்து அருமருந்தாக ஆகுது. அது வந்து எப்படின்னா சித்த மருத்துவத்தில் ரொம்ப சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம வீட்லேயும் நிறைய பேர் முன்னாலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் அந்த இது வந்து மாறி போயிடுச்சு. இப்போ அதை என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், நிறைய பொடுகு தொந்தரவு இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை வாங்கி கொஞ்சமாக பொடிச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு நல்லா எந்த பக்கம்லாம் பொடுகு இருக்குதோ அந்த பக்கம்லாம் நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் சீயக்காவோ ஷாம்போ போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரணும். குளிக்கும்போது உடனே எல்லாம் சரியாக போகாது, கொஞ்சம் தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து பொடுகெல்லாம் சரியாக போயிடும். முடி உதிர்றதும் அதனால் சரியாக போகுங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெண்களுக்கு மென்சஸ் நேரத்தில் ரொம்ப வயிறு வலிக்கும். சிலர்லாம் 2 நாள் 3 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வால்மிளகை வாங்கி, அது கூட அசோகா பட்டைன்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். இது ஒரு 50 கிராம்னா அது ஒரு 50 கிராம் வாங்கி அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கருப்பட்டி போட்டோ இல்லைன்னா பனங்கற்கண்டு போட்டோ, சுகர் சேர்க்கக்கூடாது, பனங்கற்கண்டோ கருப்பட்டியே போட்டு நீங்கள் வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பீரியட் நேரத்தில் உங்களுக்கு அந்த வயிறு வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வரவே வராது. அதே மாதிரி தான், ஒரு டைம் குடித்தா ஆகாது, நீங்கள் தொடர்ந்து அதை வந்து குடிச்சிட்டே வரணும். அதுக்கு வந்து அது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாரும் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கும் இந்த வால்மிளகு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த அசோகப்பட்ட பொடியோட இந்த வால்மிளகு பொடியும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் நாள்பட்ட சளி, சிலருக்கு சளி எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் வந்து அடுக்கு தும்மல் போடுவாங்க, சைனஸ் பிரச்சனைன்னுவாங்க. சிலர் வந்து லங்ஸில் வந்து சளி கட்டி இருக்குன்னுவாங்க. இந்த சிகரெட்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த லங்ஸ் எல்லாம் வந்து புண்ணாக இருக்கும். அப்படியேப்பட்டவங்களும் இந்த வால்மிளகை எடுத்துக்கிடலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, டீ ஃபார்மில் எடுத்துக்கோங்க. வால்மிளகு, அதோட பட்டை, கொஞ்சோண்டு ஏலக்காய், அது 3 சேர்த்து பொடிச்சு ஒரு டீ மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் சரியாக போகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிலருக்கு கட்டியாக துப்புனா சளி வரும். எங்கேயாவது தண்ணி மாற்றி குடித்தாலோ இல்லைன்னா அந்த டஸ்ட்டில் இருந்தால் கூட சிலருக்கு அந்த சைனஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த வால்மிளகை எடுத்துக்கிடலாம். வாய் புண்ணாகும், வாய் புண்ணானாலே உங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியேப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சாதம் மாதிரி நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு அதில் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா பிரட்டிட்டு வெங்காயம் கூட போட்டுக்கலாம், போட்டு அதை சாதம் போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். அப்படி எடுத்துக்கலாம். சளி இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வால்மிளகை பிடிச்சி வச்சுட்டு பால் சாப்பிடுவாங்கள்ல, பாலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் அதோடு சேர்த்து பனங்கற்கண்டு போட்டு நீங்கள் ஆற்றி குடிக்கிறச்ச இந்த சளி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். மலை சிக்கல் எல்லாருக்குமே உண்டு, சரியாக மோஷன் போக மாட்டாங்க, அவங்களும் இந்த வால்மிளகு பவுடரை வந்து எடுத்துக்கலாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாது, அது சூடு. ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு வரலாம். அதனால் உச்சி முதல் பாதம் வரை, சிலருக்கு பாதம் எரிச்சல்னு சொல்லுவாங்க, அவங்க கூட இந்த நம்ம எண்ணெய் ரெடி பண்ணோம் இல்லையா, மிளகு தேங்காய் எண்ணெய் போட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதம் எரிச்சல் வந்து சரியாகும். சிலருக்கு பூச்சியின் காரணமாக உடம்பெல்லாம் அரிக்குங்க, அடிக்கடி உடம்பு அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து நீங்கள் ஒல்லியாக போய்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்றதுனா அந்த பூச்சி சாப்பிட்ற உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த உணவோடைய தன்மை வந்து கிடைக்காது. அப்படியேப்பட்டவங்களும் இந்த மிளகை வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக பொடி எடுத்து ஒரு சிட்டிகை எடுத்து தேன் கலந்து உள்நாக்குக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் சளி இருந்தாலும் சரியாக போயிடும்,
தொண்டை சம்மந்தப்பட்ட எந்த இதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும். மோஷன் வந்து உங்களுக்கு சரியாக வரும். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.